மலையாற்றின் கரையில் மந்த மாருதம் சிந்து பாடும் மகரந்த பூந்தமிழில் மாலை நேரத்தினுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் அப்பூச்சி கிராமத்தினுடைய வெற்றியை தமிழகம் முழுக்க அடையாளப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் மனம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்வதில் உண்மையிலேயே மனதிற்குள்ளே மழை விழுவது மாதிரி இருக்கிறது. தூறல் விழுகின்ற துடிப்பு கற்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஒரு செய்தியை இன்றைக்கு நான் முதலில் பதிவு செய்துவிட்டு அப்பூச்சி கிராமத்தை பற்றி அடுத்து பேசலாம். நெகிழ் நிஜமா நிழலா என்று அடுத்து வருகிற தலைமுறை அறிந்து கொள்வதற்காக அவரை நான் பலமுறை சொன்னேன். நெகிழ் நிஜமா நிழலா என்று ஒரு புத்தகம் எழுதுங்கள். நிஜமான மனிதர்களுக்கு பின்னால் நிழலாகவும், நிழலாக சில மனிதர்களுக்கு பின்னால் நிஜமாகவும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மக்கள் தொடர்பாளன் நெகிழ். ஜில்லாவில் விஜய் கூட அவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடையாது, அப்படியே ஒரு ஓப்பனிங் எனக்கு காமிச்சேன். ஒரு 40 நாள் பாம்பேல இருக்கிறேன். பாம்பேல அமிதாப் சார் கூட சின்னதாக ஒரு டீசர் காமிச்சாங்க. அதை விட பயங்கரமாக இருக்குது இந்த டீசர். திட்டமிட்ட ஒரு மிகப்பெரிய சதியை தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அப்பூச்சி கிராமம் வழக்கமாக ஏதாவது சினிமாவில் நடிக்க போனால் ஒரு உப்புமா கம்பெனி மாதிரி இருக்கும் சில இடங்களில், சில அது ரொம்ப தரமாக இருக்கும். அப்பூச்சி கிராமம் படத்தில் அழைப்பு வந்தபோது எனக்கு யாரும் இந்த டீமில் யாருமே எனக்கு பழக்கம் கிடையாது. சுஜா ஒரு ஆந்திர அழகி, சுவாசியா ஒரு கேரள அழகி, அனுஷா ஒரு கர்நாடக அழகி, 3 மாநில அழகிகள் மட்டும்தான் எனக்கு இதில் ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு. திடீர்னு பார்த்து அழைப்பு வந்தது. ஒரு எளிமையான, உண்மையிலே எளிமையான, ரொம்ப எளிமையான ஒரு சினிமா கம்பெனி ஐகேட்ச். ஒரு அதுக்கு பிறகு தான் தெரியும் செந்தில் எங்கள் ஊருக்காரர், கம்பத்துக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஸ்பாட்டுக்கெலாம் வந்ததே இல்லை. அவரும் சரி, விஷ்ணுவும் சரி, அந்த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறத எங்கே நிரூபிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்பாட்டுக்கு வராமல் இருக்கிறதுலையோ அல்லது இயக்குனருக்கு நெருக்கடி தராமல் இருக்கிறதுலையோ இல்லை, ஆர்டிஸ்ட்டுக்கு ஒழுங்காக பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க நல்ல தயாரிப்பாளர்கள். அப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் 2 பேருமே ரொம்ப அற்புதமான தயாரிப்பாளர்கள். எங்களை எந்த விதத்திலும் சிரமப்படுத்தலை. ஒரு 2-3 நைட்டு மட்டும் நாங்கள் படாத பாடுபட்டோம். அந்த சிரமத்திற்கு அவர்கள் ஏதாவது நல்ல ஒரு பார்ட்டி வைக்கணும். இந்த வெற்றி விழாவில் ஆனந்த் ஆற்றல் வாய்ந்த இயக்குனருடைய கரங்களில் இருந்து வந்தவர். ரொம்ப எளிமையான மனிதர், ஆனால் வலிமையான மனிதர் என்பதை சுட்டி காட்டுவதற்கு அவருடைய படப்பிடிப்பில் இருந்தபோது புரிந்து கொண்டோம். ரொம்ப எக்ஸலண்ட் கன்சர்ன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒரு சீனை கன்சீவ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இதில் பார்த்தாரு. நான் டீசர் இன்னைக்கு தான் பார்க்குறேன். எடுக்கும்போது கூட ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருந்தது. என்ன சந்தேகம் இருந்ததுன்னா, ரொம்ப எளிமையாக சாதாரணமாக இருக்குது. ஒரு கிராமத்தில் வச்சுட்டு என்ன அழகாக காமிக்க முடியும், அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கார் பிரசாத், என்னுடைய கேமராமேன். அருமையான கேமராமேன், எக்ஸலண்ட் சார், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. டீசர் புது இசையமைப்பாளர். நீங்கள் பாட்டை விட நீங்கள் படத்தில் பின்னணி இசை ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு புதிய இசையமைப்பாளர் இவ்வளோ அழகான சிரத்தையோடு பண்ண முடியுமாங்கிறது ஒரு ஆச்சரியம். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல டீம். தினேஷ், கதைவசனகர்த்தா. ரொம்ப எளிமையான, ரொம்ப ஆவுங்களாம் இல்லை படம், ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஒரு வெற்றி படமாக, ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு பிள்ளை கிருக்கள் அல்ல, பிறைங்களா வெளிச்சம் அல்ல, தத்தி நடக்கிற 2 தளிர் உள்ள சிட்டுக்களினுடைய தளிராட்டம் போல் அற்புதமான ஒரு காதல் காவியத்தை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு ஒரு அற்புதமான புதிய கதை களத்தை உருவாக்கி ஆனந்த் முருகதாஸ் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். 6 இயர்ஸ் முன்னாடி ஸ்டோரி நானும் ஜெனேஷும் ரெடி பண்ணிவிட்டு நிறையா ப்ரொடியூசர்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். எல்லா ப்ரொடியூசர்ஸும் கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்க. என்னதான் கிராமத்து கதை நிறையா ஹியூமர் இருந்தாலுமே பின்னாடி வர விண்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம், ESRO சம்மந்தப்பட்ட காட்சிகள், இதெல்லாமே மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போது ஐகேட்ச் மல்டிமீடியா
அவங்க ஸ்கிரிப்ட் கேட்டிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி பவுண்ட் ஸ்கிரிப்ட் பண்ணி இன்ஃபேக்ட் ப்ரீ ப்ரொடக்ஷனே வந்து நான் 6 இயர்ஸ் முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி வச்சேன். லொக்கேஷன் பார்க்குறதா இருக்கட்டும், ஷெடியூலிங் பண்ணுறதா இருக்கட்டும். அப்போ பவுண்ட் ஸ்கிரிப்ட் கேட்டாங்க, கொடுத்தேன். ஒரு வித்தின் 2 டேஸில் எனக்கு திருப்பியும் கால் வந்து படம் பண்ணலாம், நீங்கள் எப்போ ஷூட்டிங் போவீங்கன்னு கேட்டாங்க. என்னால் நம்ப முடியல. ஏன்னா நம்ம ப்ரொடியூசர்ஸ் ஃபஸ்ட்டு கதை கேட்பாங்க, அப்புறம் இன்னொரு 10 பேர்கிட்ட கதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கரெக்ஷன்ஸுக்கு வரும், அதுக்கப்புறம் ரிவிஷன்ஸ் வரும். ரிவிஷன் 1, 2, 3 வரும். செகண்ட் ஆஃப் கரெக்ஷன், ஃபஸ்ட் ஆஃப் கரெக்ஷன் அப்படின்னு மாறி போயிட்டே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். அதில் படிச்சுட்டு நல்லா இருக்குது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இப்போ ஷெடியூலிங்லாம் என்னென்னு பிளான் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் எனக்கு வந்து நான் நினச்சது எல்லாமே பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு உதவி இயக்குனருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு படம் இந்த படமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ட்ரீம் இருக்கும். சங்கர் சார் கூட அவரோட ஃபஸ்ட்டு படமாக வேறு ஒரு கதை வரணும்னு நினச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஜென்டில்மேன் அப்படிங்கிறது மாறி போச்சு. ஸோ அப்படி நான் வந்து அப்புச்சி கிராமங்கிற படம் தான் என்னோடய முதல் படமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப குறியாக இருந்தேன். அதுக்கான முயற்சிகள் இருந்தேன். பட் அது அந்த வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் அமையாது. ஸோ இந்த அப்புச்சி கிராமமே என்னோடய முதல் படமாக இருக்கிறது வந்து நான் ரொம்ப பிளஸ்டாக நினைக்கிறேன். அப்புச்சி கிராமம் வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர் கிளிப்பிங் 96 நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து உலகம் அழிய போகுதுன்னு விஷயம் ஒரு ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆச்சு. அது ஸ்ப்ரெட் ஆனோன்னா அந்த கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒரு நாள் நைட் வந்து சரி சேர்த்து வச்சு என்ன யூஸ், நாளைக்கு திடீர்னு செத்து போயிட்டோம்னா என்ன பண்ண போகிறோம், அதனால் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக செலவு பண்ணுவோம், எல்லாத்தையும் கூப்பிடுங்கப்பா விருந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாங்க. அது அடுத்த நாள் அந்த உலகம் அழியாமல் போயிடுச்சு. பட் ஆனால் அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு இரவு வந்து அவங்க எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நமக்கு பிறந்த தேதி தெரியும், நேரம் தெரியும். ஒருவேளை நம்ம இந்த நேரத்தில் இந்த தேதியில் சாக போகிறோம் அப்படிங்கிறத யாராவது நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா நம்ம அந்த மீதி இருக்கிற நாட்களை நம்ம எப்படி வாழ்வோம் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வாழ மாட்டோம், வேறு மாதிரி வாழ நமக்கு தோணும், தப்பு பண்ண தோணாது. ஸோ அதுதான் மையக்கரு, அப்புச்சி கிராமத்தோட மையக்கரு. ஸோ இதில் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பங்கு வகித்தாலும் மெயினாக வந்து இந்த மனித உணர்வுகள் தான் இந்த படத்தோட முக்கியம். அவங்களோட ஹியூமர், அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ், இதெல்லாம் தான் இந்த படத்தோட கோர் பாயிண்ட். ஸோ ஸ்டோரி லைன் வந்து ஆல்ரெடி டீசர்ஸ்லேயே இருக்குது. அதே தான் ஐ மீன் இது ஒன்றும் ஒரு ஹைடு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன் கிடையாது, அது ஓப்பனாகவே சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன். பூமியை நோக்கி ஒரு விண்கல் வந்துக்கிட்டு இருக்குது. அது 8 நாளில் தமிழகத்தில் ஏதோ ஒரு மூலையில் விழுந்துரும்னு ISRO சேர்ந்த விஞ்ஞானிகள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தமிழகத்தில் அது எந்த மூலையில் விழுகுன்னு தெரியாது. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம அப்புச்சி கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமம், பல்லடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், ஒரு திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு அப்பாவித்தனமான மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம், நல்ல நையாண்டி நக்கல் குசும்பு அப்படின்னு பல விதமான கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஸோ ஒரு 8 நாளில் உலகம் தமிழகத்தில் ஏதோ ஒரு மூலையில் விண்கல் விழப்போகுதுன்னு சொன்ன உடனே இந்த கேரக்டர்ஸ் நம்ம காமிக்கிற டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த விஷயத்தை எப்படி அவங்க அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க எப்படி கன்சீவ் பண்ணுறாங்க, அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த பயம்னு ஒன்று வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் எப்படிலாம் வந்து மாறுச்சு அப்படிங்கிறது தான் அந்த 8 நாளில் நடக்கக்கூடிய கதை தான் இந்த அப்புச்சி கிராமம். 8வது நாளில் வந்து அந்த விண்கல் தமிழகத்தில் எங்கே விழுந்தது, அது அப்புச்சி கிராமத்தில் விழுந்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். இதில் ஒரு கதையும் கிடையாது. பொதுவாக ஒரு லவ் ஸ்டோரி எடுத்துக்கோங்க, அதையே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இல்லை, இதில் பல கதைகள் இருக்குது. ஒவ்வொரு கதைக்கும் அவங்கவுங்க கதாநாயகர்களாக இருக்காங்க. சிங்கம்புலி சார் பார்த்திங்கன்னா அவர் படம் ஃபுல்லாக ஒரு ஹீரோவாக இருப்பார். தஞ்சாவூர் சாரோட ட்ராக் பார்த்தா அவரோட கதை ஃபுல்லாக அவர் ஒரு ஃபீலிங், அவருக்கு ஒரு எமோஷன், அவருக்கு ஒரு சேலஞ்ச், அவருக்கு ஒரு கோல் இருக்கும். விஜயகுமார் சாருக்கும் ஜோசப் சாருக்கும் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி, அவங்களோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். இது இல்லாமல் 3 லவ் ஸ்டோரிஸ் இருக்குது. ஒவ்வொரு லவ் ஸ்டோரிஸும் ஒவ்வொரு எமோஷன்ஸ். இது இல்லாமல் மீரா கிருஷ்ணன் அவங்க வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு இப்போ இருக்கிற அம்மாக்கள் எப்படின்னா, பையனை வந்து ஒரே ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து US போயிடுவான், அங்கேருந்து எப்போ ஃபோன் பண்ணுவான்னு தெரியாது, நம்ம ஃபோன் பண்ணால் வாய்ஸ் பாக்ஸ் போயிடும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா கேரக்டர். ஸோ அவங்களுக்கு இந்த 8 நாளுங்கிற ஒரு விஷயம் எப்படி அவங்க லைஃப் பாதிச்சது, அவங்க பையனை கடைசியாக பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு எமோஷன்ஸ். ஸோ இப்படி கதையோட சென்டர் பாயிண்ட் மீது உணர்வுகளை பேஸ் பண்ண ஒரு விஷயம். என்னைய டைரக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாருன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் போனேன், டைரக்டர் முருகதாசனே கிடைச்சாரு. அண்ணா எங்கேனே இருக்கீங்க அப்படின்னு.
நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னேன். உடனே ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு. திடீர்னு ஆஃபீஸ்க்கு போனால் ஜெகன் அண்ணன் அப்பச்சி கிராமம்னு ஒரு படம் ஒரு 6 நாள் நடிக்கணும், என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னு. அண்ணன் சொல்லிட்டாரு, நான் உடனே பண்ணி கொடுத்துறேன், டேட்டை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பொள்ளாச்சி போய் இறங்கினேன். இறங்கி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் எனக்கு டைரக்டரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கே ரொம்ப என் நண்பராக இருந்திருக்காரு. திடீர்னு ப்ரொடியூசரை பார்த்தா அவர் எங்கள் அண்ணன் செந்தூரான் மதுரையில் இருக்காரு, அவருக்கு சொந்தமாகிட்டு இருக்காரு, எனக்கு நெருங்கின சொந்தமாகிட்டு இருக்காரு. இப்படி எல்லாருமே சொந்தமாயிட்டோம். இந்த படத்தில் வந்து பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் ஆனந்தனனுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதை விட இந்த படத்துடைய தயாரிப்பாளர் எங்கள் சொந்தக்காரு, எனக்கு என்ன முறைன்னு தெரியாது, கிட்டக்க பற்றியும் பழைய இருக்கேன். இன்னமேல அடுத்து வந்து அவர்கிட்ட நிறையா கொஞ்சம் ஃபைனான்ஸ் தான் நிறையா கொடுத்து வாங்குறாரு, வாங்கணும்னு நினைக்கிறேன், விடக்கூடாது. அதே மாதிரி இந்த படத்தில் வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், அதே மாதிரி என்னைய ரொம்ப அழகாக காட்டின என் செல்ல குட்டி கேமராமேனுக்கு நான் ஆசையை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து கஞ்சா கருப்புனா இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க, அந்த மாதிரி போடுவாங்க. எனக்கு மட்டும் மலேசியாவில் காஸ்டியூம் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் பாருங்க, அருமையான காஸ்டியூமு. ஏன்னா ஒரு கிழிஞ்சு போன ஜட்டியை கூட விடாமல் வந்து 30 வருஷம் யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். இந்த படம் பெரிய வெற்றியை காணணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துடைய ப்ரொடியூசரு இந்த படத்தும் மட்டும் நிப்பாட்டக்கூடாது, இன்னும் நிறையா படம் பண்ணணும், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் லைஃப் கொடுக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த மேடையில் பேச அழைப்பு கொடுத்த நெல்லில் அவர் முருகனுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி.